போறோம். இந்த மூட்டு வலிக்காக ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இல்ல இந்த மூட்டு வலிக்கு எந்த மருந்து சாப்பிட்டா குறையும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சிம்பிளான ஒரு 5 விஷயங்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். சரி, எத்தனை வருஷமா இருக்கக்கூடிய மூட்டு வலியா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இது அமாவாசை அன்னைக்கு தான் பண்ணும். அமாவாசை அன்று ஏன் பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் மூட்டு வலினா அது ஒரு நோயாக தான் பாவிக்கிறாங்க. ஆனா இந்த மூட்டு வலிக்கு பின்னாடி நிறைய தோஷங்கள் காரணமா இருக்கும், நிறைய ஒரு கெட்ட எனர்ஜிஸ் காரணமா இருக்கும். ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணும்போது அழகா வீட்டில் இருந்த மாதிரியே இந்த மூட்டு வலிக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஸோ இதை நம்ம வீட்டிலே இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். சரி, ஓகே. இப்போ இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிஸை எப்படி